அன்னதானத்தில் என்ன போடுறீங்க? அன்னதானத்தில் என்ன போடுறீங்க? கோயிலில் என்ன நீங்கள் அன்னதானம் போடுறீங்க? புரியல. இல்லை, எல்லாமே போடுறீங்க. நான் அதை வந்து நான் குறையாலாம் சொல்லலை. சித்தர்கள் சொன்ன ஐயா நீங்கள் புண்ணியன்னு நினச்சி தாங்க ஐயா போடுறீங்க. நான் போடுறவங்கள நான் இழிவுபடுத்தலை. இந்த இடத்துல நான் திருப்பி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அன்னதானம் போடுறவங்கள நான் இந்த இடத்துல இழிவாக பேசலை. என்னோடய ஸ்லாங்கில் வந்து எல்லாம் தவறாக நினச்சிக்கிறீங்க. நான் அதை தவறுன்னு சொல்லலை. சாப்பாடு ஒருத்தன் பசித்தவனுக்கு உணவு கொடுக்குறீங்களா? தர்மம். நானே ஒத்துக்கிறேன். நானே பாருங்கள், நான்லாம் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். யார் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம கண் முன்னாடி ஒருத்தன் பசியில் கேட்குறான், இப்போ என்ன வந்துருன்னு கொடுப்போம், அது வேறு. பட் இதை செய்யாதேன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அதையே அவர் பேரை சொல்லி செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் தான் நான் கேட்குறேன். அப்போ என்ன நினைக்கிறீங்க? அந்த சோறு போட்டுட்டா வள்ளலார் வந்துடுவாரா? அருள் புரிஞ்சுடுவாரா? அவர் தான் இந்த புளி சாதத்தை போடாதன்னு சொன்னார். அங்கே ஊற்றுனது வெறும் கஞ்சி மட்டும்தான். வடலூரில் ஊற்றுனது சபையில் அவர் இருந்தபோது என்னது, ஐயா இருந்தபோது சாகா கல்வி டெத்லெஸ் எஜுகேஷன் கற்றுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் போட்டது என்னது? கஞ்சி சோறு. நம்பாளுங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம். மேட்டுக்குப்பம், நான் இடத்த சொல்ல விரும்பல, ஒரு சபை. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் எப்போ பண்ணிங்களாலும் சாப்பாடு போடுறாங்க அந்த சபையில். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போக மாட்டோம். இந்த காஸ்டியூம்ஸில் போனால் தான் சாமியாருன்றாங்க. ஏன் தேவையில்லாமல் அவங்களோட பார்வையில் ஒன்றுன்னு சொல்லிட்டு நார்மல் காஸ்டியூம்ஸில் நம்ம போய் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போனதான் ஐயா இங்கே எப்படி, நான் கேட்டது இங்கே என்ன வழிபாடு நடக்குது, இங்கே என்ன அந்த சபையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். ஐயா காலைல அகவல் முற்றோதுவோம். சரி, நல்ல விஷயம், ரைட்டு, நல்ல ஒரு பண்பு, அகவல் சொல்கிறீங்க. அப்புறம் என்னங்க, என்ன காலையில் இட்லி வடை பூரி தோசை. சரி, மதியம் என்னது? சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் காய்கறி கூட்டு. அடுத்து என்ன? நைட்டு அதுமாரி இட்லி வடை. ஐயா இது சொல்கிறது சத்தியம், நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இத்தனையும் சாப்பிட்லாம். நான் தான் கேட்டேன், ஐயா வள்ளலார் வந்து இப்படிலாம் போட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த அளவு வந்து யாரும் வேலைக்கே போக மாட்டாங்களே, இங்கேயே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அப்புறம் ஆன்மீகம் எப்படி வளரும்? எவ்வளோ தவறாக ஒரு புரிதல் வந்திருக்கின்றது இந்த உலகத்தில், எவ்வளவு ஒரு மூட பழக்கம் வந்திருக்கிறதுன்னு பாருங்கள். ஆன்மீகத்தில் மாற்றணும். வள்ளலார் வடலூரில் உங்களுக்கு சோறு போடுறதுக்காக கூப்பிடலங்கய்யா. உங்களுக்கு சோறு போடுறதுக்காக சத்திய தர்மசாலை வந்து சோறு போடுற ஒரு மடம் கிடையாது. சாகா கல்வியை உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சத்தியமான ஒரு இடம் இருக்குன்னா, ஒரு உங்கள் உடம்பு தேகத்திற்குள்ளார என்ன நிகழ்வு நடந்தால் அந்த சாவை நீங்கள் வெல்லலாம் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய திரைகளை விலக்கி ஜோதி காட்டுவது. இன்ன வரைக்கும் நீங்கள் போய் அங்கே இருக்கிற நெருப்பை தான் பார்த்துட்டு வரீங்க. அது ஜோதி கிடையாது, நெருப்பு. அந்த நெருப்பில் போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா சுடும். அந்த நெருப்பை எடுத்து ஒரு கூரையில் போட்டிங்கன்னா எரியும். ஆனால் வள்ளலார் அதை ஊமை என்று தான் சொன்னார். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. நான் அண்டத்தில் ஒன்று வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி 6 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை விளக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜோதி உனக்குள்ளார இருக்கும். ஆனால் அந்த ஜோதி குளுமை பொருந்தியது அப்படிங்கிற உண்மையான டெத்லெஸ் எஜுகேஷனை சொல்லக்கூடிய இடம்தான் வடலூரை தவிர்த்து அன்னசத்திரங்கள் அமைத்து சோறு போட்டு உடம்பை வளர்க்கக்கூடிய இடம் அல்ல. திருவாசகத்தில் அழகான ஒரு வார்த்தை வரும், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னாங்க. நம்மளும் சித்தர் பௌர்ணமி பூஜைன்னு அங்கே நல்லா முறையாக சோத்தை கட்டிவிட்டு அங்கே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க ஜீவசமாதியில் போய். சதுரகிரி வரைக்கும் காலெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி நடந்து போகிறீங்க. போன இதில் என்ன பண்ணுறீங்க, அங்கே உடனே அங்கே அதுலேயும் பாருங்கள், நம்ம ஆளுங்க 2-3 இடத்துல சோறு போடுவாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணுற இடம் நம்ம ஆளுங்க வந்து சந்தன மகாலிங்கத்துக்கிட்ட சோறு போடுற இடம் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக போடுறாங்க. ஓரது அவனே கஷ்டப்பட்டு இந்த மூட்டையெல்லாம் அரிசி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் சோறாக போடுறானோ. அங்கேயும் பார்த்தா அந்த சந்தனம் வந்து நல்லா இருக்குன்னு அங்கே ஒரு சோத்தை போடுறீங்க, அடுத்து ஒரு தூக்கத்தை போடுறீங்க. உண்ட குழப்பு தொண்டனுக்கு உண்டுங்கய்யா, நாங்கள் ஒரு சிறு உறக்கத்தை போடுகின்றோம். எதுக்கு சதுரகிரி போகணும்? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களோட கேள்விகள் தானே. இப்போ நான் பேசுனது எல்லாம் உங்களோட கேள்விகள் தானே. உங்களுக்குள்ளார அந்த கேள்வியெல்லாம் இருந்துச்சா? உண்மையாக தேடி இருந்தால் இருக்கும். 2 விஷயம் இருக்கு. நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும்.
ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றுமே இருக்காது. எனக்கு இது நிறை கூடமா அல்லது காலி கூடமாங்கிறது தான் இப்போ தெரிஞ்சாகணும். எல்லாத்துக்கும் ரைட்டுங்க ஐயா அப்படின்னு இப்படியே உட்காந்துருக்காது. இந்த கண்டிஷனில் நான் பார்த்தேன்னா இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? எனக்கு தெரியுங்கிறீங்களா தெரியாதுங்கிறீங்களா? இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? முதல்ல இந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோ தூரம்லாம் போகவே வேணாம். இங்கே ஒவ்வொரு வார்த்தைகளுமே பதில்கள், உடனே ரிசல்ட்டு. இது ஏன் நீங்கள் ரொம்ப தூரம் லாங்காக நான் முடித்து நீங்கள் போய் அது ரொம்ப அது ரொம்ப சிம்பிளான விஷயமா? ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் அதெல்லாம் வந்து நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஒருத்தர் போலியை உண்மையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒன்று, உண்மையோட போலி தான் குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சொல்கிறேன், அது உங்களுடைய கேள்வி. எல்லாருக்கும் நீங்கள் எப்பொழுதும் பேசும்போது என்ன பேசணும்? ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, எப்படி இந்த வார்த்தையை மட்டும் தான் பண்ணுறது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதான் கேள்வியாக இருந்துச்சா? அவங்களுக்கு 1008 கேள்வி இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். அதனால நம்மளுக்கு எதுவும் ஆகப்போகுது இல்லை. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களோட வயசுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுறத முதல்ல விட்டுருங்க. அதாவது எப்படி சொல்லலாம், தென்னாடுடைய சிவனே போற்றி நம்ம வல்லவனை குரசா எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. எவன் ஏற்றுக்கிட்டான்? எல்லா நாட்டிலையும் சிவபெருமானை ஏற்றுக்கிட்டானா? சும்மா கதைலாம் அடிக்கக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுங்க. ஆன்மீகம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு. தாயா பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதை சுற்றி உள்ள மனதிற்கு 1008 கேள்வி இருக்குது. பன்மையில் பேசக்கூடாது. என்னைக்கு ஒருமையில் பேசி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த நிலைக்கு போக முடியும், ஞானத்தை அடைய முடியும். அடுத்தவங்க கேள்வி அது அவங்களோட கேள்வி, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அது அவங்களோட கேள்வி. அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோமே இந்த வீடியோ போட்டு யூடியூப், ஃபேஸ்புக்குன்னு அதில் பார்த்து தெளிவடைவாங்க. பட் ஒரே ஒரு விஷயங்க, 2-3 விஷயம் நல்ல விஷயம் பதிவு பண்ணுறேன். நான் ஒரு சில சேலஞ்சு ஸ்பீச்சிங்ஸ் வந்து பண்ணியிருப்பேன் இந்த வேர்ல்டுக்கு. இந்த வாசி யோகம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாழை பூஜை, சைவம் அசைவம், இதெல்லாம் சேலஞ்சு ஸ்பீச்சாக கொடுத்துருப்பேன். இன்ன வரைக்கும் நான் அது ஓப்பன் டிக்ளேர் தான். சன்மார்க்கி அதெல்லாம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வாங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பேன். மீடியாவில் இல்லை மக்கள் பொது அரங்க ரூமுக்குள்ளார வரமாட்டேன். அது யாருக்கும் தெரியாமல் போயிடும்ல, எல்லாருக்கும் தெரியணும்னு. எதற்காக அந்த சேலஞ்ச் சொல்கிறேன்னா, இது என்னோட அகங்காரத்தில் சொல்லலை. சித்தர்களின் சத்தியங்கள் இப்படி இருக்கின்றது. நான் சொல்கிறது எதுவும் என்னுடைய கருத்துக்கள் அல்ல, என்னுடைய அனுபவங்களாக இருக்கும். பட் இது எல்லாமே சித்தர்களோட ஃபிலாசபிஸ், உண்மை ஃபிலாசபிஸ். இது எல்லாம் உங்களோட கேள்வியாக இருந்துச்சா? இப்போ நம்ம கேட்ட கேள்வியெல்லாம் விட்டுட்டு ஒரு அற்புதமான இன்னொரு விஷயத்துக்கு போகும். ஆன்மீகம் என்றால் என்ன? சித்தர்கள் யார்? உண்மையில் சித்தர்கள் என்ன இந்த உலகத்துக்கு சொன்னாங்க? இந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு விடை தெரிந்தால் நீங்கள் தெளிவாயிடுவீங்க. ஆன்மீகம் ஆன்மாவை அறிந்து உணர்வது. அவரவரின் ஆன்மா, அதாவது அவரவரின் உயிரை அறிந்து அதன் பின்பு உணர்வு ரீதியாக உணர்வது ஆன்மீகம். நீங்கள் தேவாரம், திருவாசகம், சித்தர்கள் ஃபிலாசபி, ரிஷி, யோகி, ஞானி, புத்தர், யாரோட கான்செப்ட் எடுத்தாலும் ஆன்மீகம் என்பது இவ்வளவுதான். எத்தனை வெரைட்டிஸில் எத்தனை குருக்கள் பேசினாலும் ஆன்மீகம்னு சொல்கிறது அவரவர்களோட ஆன்மாவை அவரவர். இப்போ நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. நீங்களே உங்களுடைய ஆன்மாவை அறிந்து உணர்வது. முதலில் அறிய வேண்டும், பின்பு உணர வேண்டும். அப்படி செய்தால் அவர்களுக்கு பேர் ஆன்மீகவாதின்னு பேர். உண்மையில் ஆன்மீகம் நாம் தெரிந்து கொண்ட ஆன்மீகம் எது? இறைவன் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அதற்கு சில தெய்வீக அம்சங்களுக்கு சிற்பங்கள், கோயில்கள், வழிபாடு ஸ்தலங்கள், ஜீவசமாதி வழிபாடுகள், சில யோக முறைகள்,
மந்திர யோகம், தந்திர யோகம். நாம் அறிந்து கொண்டது இவ்வளவுதான். நாம் உணரல, நாம் அறிந்து கொண்டது அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்காக இங்கயா? இத்தனை தெய்வீகங்கள் தேவையா? பிள்ளையார் இருக்கு, பிள்ளையார், முருகன், துர்கை, தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான், பார்வதி, பெருமாள் இருக்காங்க, லக்ஷ்மி, இத்தனை சுவாமிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த சுவாமிகள்லாம் தேவை எதுக்கு? இதெல்லாம் எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளோட யோசனை ஃபுல்லாக ஒன்று தான், பெருமாளை கும்பிட்டா காசு வரும், திருப்பதிக்கு டிக்கெட்டை போடு, வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதியில் போய் ஷேர் ஹோல்டர் இல்லை. பெருமாள் வந்து பல பிஸ்னஸ் மேனுக்கு ஷேர் ஹோல்டரு. பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து 1 crore வந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் ஒரு 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் அதில் போட்டு ஆகணும். அப்போ தான் அடுத்து 2 crore கொடுப்பாரு. நம்மளுக்கு தெரிந்த ஆன்மீகம், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகம். பெருமாளை கும்பிட்டா காசு வரும், இது இயல்பாக எல்லாருக்குமே தெரியும். பெருமாளை எது கும்பிட்டா காசு வரும். நம்மால் சிவபெருமாளை கும்பிட்டா அமைதி நிலவும். இல்லை நமக்குள்ளாரியே ஒரு அடிப்படிலாம் நடக்கும். பெருமாள் உயர்த்தியா, சிவன் உயர்த்தியா, ரெண்டும் ஒரு தத்துவம்னு யாருக்கும் தெரியல. நாம் செய்யக்கூடிய ஆன்மீகம் வேறு என்னென்ன செய்கிறோம்? அதை உணர்ந்தோமா? அதை அறிந்து கொண்டோமா? இதுவரை எதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும்? எதற்காக கோயிலுக்கு செல்கின்றோம்? வீட்டிலங்கய்யா பர்சனல் ஃபோன்லாம் பேச முடியல, கோயிலுக்கு போனால் கொஞ்சம் பர்சனல் ஃபோன் பேசுறதுக்கு வசதியாக இருக்கு. வீட்டில் சீரியலை போட்டு என் ஒய்ஃபு கொல்லோன்னு கொல்றாங்க சாயந்தரத்தில், முடியலை. கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நேற்று வரைக்கும் வேலை இருந்துச்சுங்கய்யா, 56 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வேறு வேலை இல்லை, என்ன பண்ணுறது? சாயந்தர நேரத்தில் அப்படியே கோயிலுக்கு இருக்கு அப்படியே போயிட்டு எப்படி? அது வரைக்கும் வேலை இருந்துச்சு, ஒரு 56 வயசு வரைக்கும் அவருக்கு வேலை இருந்துச்சு. 56க்கு அப்புறம் வேலை இல்லை, அதனால் அப்படி போயிட்டு தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பார்க்குறேன். எதுக்குங்க சுவாமி, எதுக்குங்கய்யா, இது எதுக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கணும்? எல்லாமே நீங்கள் எதுக்குன்னு கேட்டு பாருங்களேன். ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் சுவாமிக்கு போடணும்? ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? தெரியுமா? ஏன் செய்கிறோன்னு தெரியல. சரி, ஏன் இங்கே வந்தோம் அதாச்சும் தெரியுமா? இது தியானம் கற்றுக் கொடுக்குற இடம்லாம் இல்லை, அதை திருப்பியும் சொல்கிறேன். ஏதாச்சும் இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் 4 பேருக்கு டீச் பண்ணணும்னு ஏதாச்சும் ஆசிரியர்கள் வந்தீங்கன்னா, ஐயா மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இங்கேருந்து கற்றுட்டு போய் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பட் உங்களை சும்மா இருக்க வைக்க என்னால் முடியும். உங்களை சும்மா இருக்க வச்சுடுவேன். ஐயா கண்ணை மூடி உட்கார்றதுக்கு முன்னாடி நல்லா தாங்கய்யா இருந்தேன், கண்ணை மூடி உட்காந்தாதாங்க ஐயா திடீர்னு தாட்ஸ் வருது, உடனே பயத்தில் கண்ணை திறந்துடுறாங்க ஐயா. எத்தனை பேரோட அனுபவம் அப்படி இருக்கு? மல்லு கட்டி நானும் உட்காந்து பார்த்தேன், கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியுதுங்க, அப்புறம் தலை தூங்கிடுது, தூங்கிடுறாங்க ஐயா. எனக்கு தூக்கத்திலேருந்ததுக்கப்புறம் எழுப்பினதுக்கப்புறம் நாங்கள் ஆழ்நிலை கான்சியஸில் இருந்தோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படி தான் உள்ளார போயிட்டு இருக்கும்போது ஐயா பார்த்தீங்கன்னா நல்லா ஜடாமுடியெலாம் வச்சுட்டு ருத்ராட்சம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் இப்படி இருக்குது, இப்படி பிடிச்சி இப்படி உட்காந்து வந்தார். கொஞ்சம் நேரத்தில் இந்த முதுகு டங்குன்னு உள்ளார போச்சு. ஃபஸ்ட்டு இந்த மணி ஆட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு, சுலவானுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மணியே கீழே வந்துருச்சு. தூக்கம் போச்சா, பாலா போச்சா? தூக்கம் வந்து பெரிய தவத்தில் தியானத்தில் தூங்கிட்டீங்கன்னா பெரிய தர்த்திரியம், அது தர்த்திரியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் விழித்திருக்கின்றீர்களா? தூக்கம் வந்துருச்சா? இல்லை ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி சொக்கியிருக்கா? தூக்கமே வரலையா? ஐயா அது பெரிய விஷயங்க ஐயா, தூங்கிட்டே இருந்தாலும் சிக்கல் இல்லை. தூக்கத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும், பட் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். நாடி நரம்பெல்லாம் வந்து சூடாகிடும். அளவுக்கு அதிகமாக தூங்கினாலும் சூடாகும், படுக்கை சூடு ஏற்பட்டு சூடாகும். பட் நம்ம அளவுக்கு அதிகமாக தூங்க முடியாது. கண்டினியூஸாக நம்ம 1 டே 1.5 நாளுக்கு மேலே தூங்க முடியாது.